Hi students, this is Ajita here. Now we are going to solve the fourth problem in exercise 2.3. Solve 3x minus 2 concurrent 0 mod 11. So இங்க கொடுத்திருக்க concurrent modulusல வந்துட்டு remainder நமக்கு என்னவா இருக்குன்னா 0வா இருக்கு. So நம்ம டைரக்டா எப்படி எடுத்துக்கலாம்னா 3x minus 2. ஆக்சுவலா என்ன பண்ணுவோம், இங்க இருக்கிற வேல்யூ ஏவை மைனஸ் பின்னு போடுவோம் கரெக்டுங்களா. இதுதான் பி வேல்யூ. இங்கே ஜீரோன்னு இருக்கறனால அதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண நீட் இல்லை. ஓகேங்களா. இந்த மாட் 11ன்றது என்னன்னா டிவைடட் பை இதுக்கு டிவைடட் பை 11னு கொண்டு வரும், டிவிசிபிள் பை 11 ரைட்டா, விச் இஸ் ஈக்குவல் டு கே. ஓகேங்களா. ஸோ 3x மைனஸ் 2 இந்த 11 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 11k ஆகும். அடுத்து 3x இஸ் ஈக்குவல் டு நம்ம கொண்டு வரும்போது இந்த 11k அங்கே மைனஸ் 2ன்னு இருக்கிறது இந்த பக்கம் ப்ளஸ் 2ன்னு ஆகும். ஸோ வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11k ப்ளஸ் 2 டிவைடட் பை 3. ஸோ நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? கேக்கு டிஃப்ரெண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம கேக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது மட்டும் டசன்ட் மேட்டர். அந்த வேல்யூ என்ன ஆகணும்னா 11ஓட மல்டிப்ளை பண்ணி 2ஆல் ஆட் பண்ணும்போது எக்ஸாக்டா 3ஆல டிவிசிபிள் ஆகிற வேல்யூஸ் தான் என்னது எக்ஸ். ஓகேங்களா. மீனிங் புரியுதா? எக்ஸோட வேல்யூ என்னன்னா நம்ம கேக்கு எந்த வேல்யூ வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், பாசிட்டிவ் வேல்யூஸ். அதை சப்ஸ்டியூட் பண்றது என்னவா இருக்கணும்னா இந்த 11 இன்டூ அந்த கே வேல்யூ பிளஸ் 2 அது எப்படி இருக்கணும்னா டிவைடட் பை 3ஆ இருக்கணும். ஓகேங்களா. டிவிசிபிள் பை 3ஆ இருக்கிறத தான் நம்ம எக்ஸ் வேல்யூவா எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் எக்ஸ்? நம்ம எக்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? தட் இஸ் 11k பிளஸ் 2 divided by 3. ஸோ நம்ம இப்போ எஃப் வந்து இஃப் கே வந்து 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் என்னவாகும்? 11 into 1 plus 2 divided by 3, which means 11 plus 2 divided by 3, which means 13 by 3. இந்த 13 by 3 13 வந்து 3ஆல டிவிசிபிள் ஆகுமா? இல்லை, டிசிபிள்ல வரும். கரெக்டுங்களா. ஸோ இங்கே கே இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கேக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? இந்த 1 இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுவேன், 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 11 into 2 plus 2 divided by 3. 11 2s are என்னது 22. 22 plus 2 என்னது 24. The 24 is divisible by 3. Yes. நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 8ன்னு ஒன்று கிடைக்கும். கரெக்டுங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கேக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சம் 4 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? 11 into 4 plus 2 divided by 3, which is equal to what? 44 plus 2 divided by 3, which is equal to 46 by 3. 46 is divisible by 3? No. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கே இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ கே இருக்க இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5 into 11 times 55. 55 plus 2 divided by 3, which means 57 by 3. So there is a possibility of divisible by 3. Here 57 is divisible by 3, that is 19. So 19 3s are 57. Super. Then நான் என்ன பண்ணுறேன், k is equal to 8ன்னு ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், k is equal to 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? 11 into kன்றது 8 plus 2 the whole divided by 3, which means 88 plus 2 divided by 3, which means 90 by 3, which is equal to what? It will be cancelled by 3. 90 gets cancelled by 3, right? 13 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக கேக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து எக்ஸாக்டாக 3ஆல் டிவைட் ஆகுதுன்னா தென் இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் an எக்ஸ் வேல்யூ. ஸோ அக்கார்டிங் டு திஸ் நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸோட வேல்யூ என்னவா எடுத்திருக்கோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், 8ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, 19ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்குது, அடுத்து 30ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8, 19, 30,
எக்ஸெட்ரா. இன்னும் ஃபர்தராக நீங்கள் 2 3 வேல்யூஸ் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். Fifth question. What is the time 100 hours after 7 a.m.? ஸோ இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 a.m.னு ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. அது எந்த டே என்ன எதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ணல. ஆனால் அந்த 7 a.m.ல இருந்து ஒரு 100 hours கழிச்சு என்ன டைம் இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ லிசன், 100 hours கொடுத்துருக்காங்க, கரெக்டுங்களா? அப்போ பெர் டேக்கு எத்தனை ஹவர் இருக்கும்? 24 hours தான் இருக்கும். அப்போ 100 ஹவர்ஸில் எத்தனை டேஸ் கவர் ஆகும்? 4 into 24 is 96, கரெக்டுங்களா? ஸோ 96 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும்னா நமக்கு என்ன ஆகணும்? 4 days முடிஞ்சிருக்கணும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 4 hours மிச்சம் இருக்குது. ஸோ 4 ஹவர்ஸ்ன்றது தான் என்னது? ரிமைண்டர். அந்த 4 days அப்படின்றது என்னது? தட் இஸ் கோஷன், கரெக்டுங்களா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? 100 ஈக்குவல் டு 24 into 4 plus 4, கரெக்டுங்களா? 24 into 4 என்ன கிடைக்கும்? 96 கிடைக்கும். பிளஸ் 4 வந்து ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 100 ஹவர்ஸ் கிடைச்சிடும். இது எப்படி எழுதலாமா? இது நம்ம வந்து கன்கரண்ட் மாடுலர் ஃபார்ம்ல எழுதணும்னா 100 கன்கரண்ட், இங்க பாருங்க ரிமைண்டர் என்னவோ, ரிமைண்டர் என்னவோ அதுதான் நம்ம இங்க எழுதுவோம், கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம்? மாட் டிவிசிபிள் வேல்யூ என்னவோ அதை இங்க எழுதுவோம், கரெக்டுங்களா? இதுதான் கன்கரண்ட் மாடுலர் ஃபார்ம்ல நம்ம எழுதிட்டோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ரிமைண்டர் என்னன்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ வந்து 100 hours ஆஃப்டர் 7 a.m.னு சொல்லியிருக்காங்க. லிசன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ மண்டேல இவங்க கொடுத்துருக்கிறது நான் கன்சிடர் தான் பண்ண சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? மண்டே 7 a.m. பத்தி இவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா 4 days ஆஃப் கம்ப்ளீஷன் வேணும். அப்போ என்ன ஆகணும்? டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ அது இந்த டயத்துக்கு அப்புறம் தான் அந்த 100 ஹவர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ டியூஸ்டே 7 a.m., வெனஸ்டே 7 a.m., தேர்ஸ்டே 7 a.m., ஃப்ரைடே 7 a.m. இது என்னது? 96 ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த 4 hours கம்ப்ளீட் ஆனோம்னா ஃப்ரைடேவோட 7 a.m. அப்புறம் என்ன வரும்? 8 a.m., 9, 10, 11 a.m. So the time is what? 11 a.m. So இதை எப்படி எழுதலாம்னா 7 a.m. plus 4 hours தானே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும்? 8 a.m., 9 a.m., 10 a.m., 11 a.m. So the time is hours after 7 a.m. is 11 a.m. இதுல வந்து நமக்கு அந்த டே என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்கன்னா நமக்கு முன்னாடியே கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்க? என்ன டே இந்த டே, அதாவது சண்டே, மண்டே 7 a.m. இந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்புறம் ஒரு 100 மணி நேரம் கழிச்சு எந்த டேல என்ன டைம் இருக்கும் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஃப்ரைடே 11 a.m. நம்ம சொல்லலாம். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே போட்டிருக்கேன். இட்ஸ் நாட் கம்பல்சரி. யூ ஜஸ்ட் ரோட் சிம்பிளி 7 a.m. plus 4 hours போட்டுறீங்க. ஸோ 7 a.m. அப்புறம் 4 மணி நேரத்தை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற டைம் வந்து 11 a.m. ஸோ த ஆன்சர் இஸ் 11 a.m. ஓகே, தேங்க்யூ. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, பட் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கு. வாட் இஸ் த டைம் 15 hours பிஃபோர் 11 p.m.? லிசன், நமக்கு 11 p.m.னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? we want to know what is the time before 15 hours. 15 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன டைம் இருக்கும்? தட் இஸ் த கொஸ்டின், ஓகேங்களா? இது வந்து 24 ஹவர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை 24 டிவைட் பண்ணலாம். பட் இங்கே கொடுத்துருக்கிறதே 15 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா 12 hours டிவைட் பண்ணிக்கலாம், இல்லை டைரக்டாகவும் நம்ம போய்க்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பாருங்க, இங்கே கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 11 p.m.னு ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க, 15 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 15 ஹவர்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்? 12 டிவைட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒன் டே வந்து 2 halves பிரிக்கலாம், 12 நம்ம பிரிச்சுக்கலாம். டோட்டலி 24 hours. இது பிலோ 24 hours they have given as an information. You just consider 12 hours, ஓகேங்களா? ஸோ இப்போ 12 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 times of 12 is 12. We get the remainder as 3, ஓகேங்களா?
ஓகே. ஸோ 1 3 இதை நம்ம எப்படி எழுதுவோம்? நம்ம யூஸ்வலாக இந்த 15 கன்கரண்ட் ரிமைண்டர் என்னவோ அதுதான் இங்கே எழுதுவோம், mod 12. கரெக்டுங்களா? ஓகே. லிசன், இப்போ பாருங்க, இது என்னது? நமக்கு 11 பிஎம்னு நமக்கு டைம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இங்கே டிவிசிபிள் பை 12 அப்போனா 12 ஹவர்ஸ். 12 ஹவர்ஸ் முன்னாடி என்ன டைம் ஆயிருக்கும்? 11 ஏஎம்மா இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம ரைட் ஆடுறோம். ஸோ 11 ஏஎம்மா இருக்கும். இது பிட்வீனில் நமக்கு என்ன இருக்க போகுது? 12 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நமக்கு எவ்வளோ நீடு வேணும்? 15. இங்கே 12 முடிஞ்சிச்சுன்னா இங்கே பேலன்ஸ் என்னது? தட் இஸ் 3 ஹவர்ஸ். அதுதான் இங்கே இருக்கிற ரிமைண்டர். கரெக்டுங்களா? இதுதான் நமக்கு தெரியணும். ஸோ 11 ஏஎம்க்கு முன்னாடி என்ன டைம் இருக்கும்? 10 ஏஎம் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி 9 ஏஎம் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி 8 ஏஎம் இருந்திருக்கும். ஸோ அந்த 3 ஹவர்ஸ், அதாவது டோட்டலி 15 ஹவர்ஸ் பிஃபோர் ஆஃப் 11 பிஎம். 11 பிஎம்க்கு 15 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய டைம் என்னது? தட் இஸ் 8 ஏஎம். ஸோ ரிமைண்டரும் நமக்கு என்னது? 3 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 வந்து டிவைட் பண்ணுறது, டிவிசிபிள் ஆகிற டைம் அதுக்கு முன்னாடி இருக்கிறது 3. கரெக்டுங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் வாட்? என்ன எழுதலாம்? த டைம் 15 ஹவர்ஸ் பிஃபோர் 11 பிஎம். த டைம் 15 hours before 11 p.m. is what? 8 a.m. கரெக்டுங்களா? இது நம்ம வந்து ஜஸ்ட் ஓரலாகவே நம்மளால பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? இப்போ மணி வந்து 11 மணி ஆகுதுப்பா. ஓகே, என்னோட டைம் என்ன? 15 மணி நேரத்துக்கு முன்னாடி என் டைம் என்னன்னா ஜஸ்ட் 11 to ஒரு 12 ஹவர்ஸ் நம்ம கொண்டு போனோம்னா 11 பிஎம் டு 11 ஏஎம் தான் அப்சல்யூட்டா நமக்கு போகும். ஸோ ஆப்வியஸா அங்கே போயிடும். 11 ஏஎம்ல இருந்து அங்கிட்டு ஒரு 3 மணி நேரம், ஏன்னா 12 ஹவர்ஸ் முடிஞ்சு அந்த 12 ஹவர்ஸ்க்கு இன்னும் ஒரு 3 மணி நேரம் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்? 15 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ அப்படி ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே பாருங்க, இது 11 பிஎம். ஸோ இதுல இருந்து நமக்கு 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி என்னவா இருந்திருப்போம்? 11 ஏஎம் இருந்திருப்போம். அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருப்போம்? 10 ஏஎம், 9 ஏஎம், 8 ஏஎம். இது ஜஸ்ட் மேனுவலாகவும் போட்டுக்கலாம். இந்த மாடுலர் ஃபார்ம்ல நம்ம போட்டுட்டோம், நம்ம எழுதலாம். ஓகே, தேங்க்யூ. So 7th problem. Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming? ஸோ லிசன் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்தோம், டைம்னு வச்சு பார்த்தோம். ஸோ ஆஃப்டர் பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் இத்தனை ஹவருக்கு அப்புறம் என்ன டைம் இருக்கும்னு பார்த்தோம். இல்லை கொடுத்துருக்க டைம்ல இருந்து ஒரு 15 ஹவர்ஸ் பிஃபோர் என்னன்றதையும் நம்ம பார்த்தோம். ரெண்டும் புரிஞ்சது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு 4th 5th ப்ராப்ளம்ல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவே கொடுத்தேன். டே கேட்டிருந்தா எப்படி கால்குலேட் பண்ணணும். அஸ் லைக் தட் ஒன்லி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டுடே இஸ் டியூஸ்டே. இன்னைக்கு வந்து டியூஸ்டே அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னா டியூஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு. மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days. ஸோ இன்னிலேருந்து 45 நாள் கழிச்சு என் அங்கிள் வர்றாங்க அப்படின்றது தெரியும். அந்த நாள் என்ன நாள்னு கேட்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கேலண்டரில் ஜஸ்ட் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு டேட் என்ன? டியூஸ்டே. இன்னைக்கு டே வந்து டியூஸ்டே. ஓகே, நோட் பண்ணியாச்சு. 45 டேஸ்க்கு அப்புறம் அப்படியே 1 2 3 4 5 6 அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே போனோம்னா வாட் வில் பி த 45th டே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது we will know the answer. பட் எக்ஸாம் ஹாலில் நம்ம உட்காந்து அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஈஸியாக பண்ணுறதுக்கு மெத்தட் இருக்கு. ஸோ நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னா டுடே டியூஸ்டே. ஓகேங்களா? சூப்பர். அதுக்கடுத்து ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் இந்த டே என்ன டேன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ 1 வீக்குக்கு நமக்கு எத்தனை டேஸ்? 1 வீக் ஈக்குவல் டு 7 days. ஓகேங்களா? சூப்பர். அப்போ இந்த 45 என்ன பண்ணணும்? 7ஆல டிவைட் பண்ணுங்க. 45 டேஸை வந்து 7 days-ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 6 7s are 42. The balance is 3. ஓகேங்களா? கரெக்டுங்களா? விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? 45 concurrent to ரிமைண்டர் என்னது? 3. வேற என்ன எழுதலாம்?
மாட் 7 நம்ம எழுதிப்போம். கரெக்டுங்களா? ஸோ ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 3ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த 6 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதாவது ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். கரெக்டுங்களா? ஸோ 7 into 6 டைம்ஸ்னா என்ன அர்த்தம்? எத்தனை வாரம் நமக்கு போகுது? 6 வீக்ஸ் வந்து கிராஸ் பண்றோம். 6 வீக்ஸ் ஆஃப் டியூஸ்டே வந்து நம்ம கர்ம கிராஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு 3வது நாள் தான் நம்ம மாமா வராங்க. தட் இஸ் 45th டே. ஸோ அப்போ டியூஸ்டேக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு என்ன வரும்? வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. யுவர் ஆன்சர் இஸ் தேர்ஸ்டே, ஃப்ரைடே. யுவர் ஆன்சர் இஸ் ஃப்ரைடே. கரெக்டுங்களா? ஸோ இதை எப்படி எழுதுறோம்? 45 concurrent 3 mod 7 நோட் பண்றோம். ரிமைண்டர் வந்து 3ன்றதுனால. லிசன், இன்னைக்கான நாள் வந்து டியூஸ்டே. ஸோ நமக்கு எத்தனை டைம்ஸ், எத்தனை வீக்ஸ் வந்து கிராஸ் ஆகுது? 6 வீக்ஸ் கிராஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டியூஸ்டே. கரெக்டுங்களா? This one is second week of Tuesday. இது எல்லாமே டியூஸ்டே தான். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் வீக் டியூஸ்டே, ஃபோர்த் வீக் டியூஸ்டே, ஃபிஃப்த் வீக் டியூஸ்டே, சிக்ஸ்த் வீக் டியூஸ்டே. ஸோ அந்த மாதிரி ஆறு ஆறு வாரங்கள் போகுதுன்னா எவ்வளோ நாள் கவர் ஆயிருக்கும்? இந்த இதில் 42 days கவர் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? பேலன்ஸ் இருக்க 3 daysக்குள்ள தான் நம்ம அது 45th டே என்னன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 42nd டே என்னவா இருக்கும்? டியூஸ்டேவா இருக்கும்போது 43rd டே என்னவா இருக்கும்? வெனஸ்டே. கரெக்டுங்களா? இதானது 43rd டே. அப்போ 44th டே என்னவா இருக்கும்? தேர்ஸ்டேவா இருக்கும். அப்போ 45th டே என்னவா இருக்கும்? தட் இஸ் ஃப்ரைடே. புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம என்ன எழுத போறோம்? My uncle will be coming on Friday. கரெக்டுங்களா? ஸோ my uncle will be coming on Friday. அப்படின்னா என்ன அர்த்தம்? That 45th day is Friday. மீனிங் புரியுதுங்களா? That's all. It's very simple. ஓகேங்களா?